மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. வணக்கம், இது செகண்ட் ஃப்ளோ தமிழ். 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி போய்கிட்டு இருக்கோம். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான அப்டேட்ஸையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் இருக்கக்கூடிய செகண்ட் ஃப்ளோ தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். A to Z எல்லா அரசியல் கட்சிகள் பற்றியும், எல்லா அரசியல் கட்சிகள் எந்தெந்த தொகுதியில் எப்படியெல்லாம் வந்து நிற்கிறாங்க, அவங்க கேண்டிடேட்ஸ் என்ன, அவங்க எந்த அளவுக்கு அந்த குறிப்பிட்ட தொகுதியில் வரவேற்பு வந்து இருக்குது, இது எல்லாமே நம்மளோட சேனல் தொடர்ந்து அப்டேட் பண்ணப்படும். இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக தமிழக வெற்றி கழகத்தோட சார்பாக சென்னையில் எந்தெந்த வேட்பாளர்கள் போட்டியிட போகிறாங்க, சென்னை அப்படின்றது தான் தமிழகத்தில் தலைநகராக வந்து இருந்து ஒரு முக்கியமான தொகுதிகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் சென்னை மாநகரம். குறிப்பாக சென்னையை தன்னோட கோட்டையாகவே வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து வச்சுருந்தாங்க திமுக. ஸோ அப்படி இருக்கிறப்ப இப்போது தமிழக வெற்றி கழகம் ஒரு புதிய கட்சியாக தங்களோட முதல் தேர்தலை சந்திக்க வந்து போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப எந்தெந்த தொகுதியில் சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான எல்லா தொகுதிகள்லையும் எந்தெந்த வேட்பாளர்களை தாவேகா சார்பாக களம் இருக்க போகிறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக விரிவாக வந்து பார்க்கலாம். முதல் படியாக தமிழக வெற்றி கழகத்தோட தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் எந்த தொகுதியில் நிற்பார் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எல்லாரோட மனசுலேயும் எழுந்திருக்கும். ஸோ அவர் எப்போவுமே இந்த சென்டிமெண்ட் வந்து பார்ப்பார். அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து விக்கிரவாண்டியில் தன்னோட மாநாடு வந்து வச்சார் அப்படின்ட்டுலாம் அரசல் புரசலாம் நிறைய பேர் வந்து சொல்கிறத நம்ம கேட்க வந்து முடியும். பட் இந்த தடவை அவர் சென்டிமெண்ட் எதுவுமே வந்து பார்க்காம தனித்துவமாக எந்த தொகுதியில் நம்ம வந்து இறங்கினா மிகப்பெரிய அளவில் நமக்கு ரீச் இருக்குது அப்படின்ட்டு பார்த்து ஒரு சூப்பரான ஒரு தொகுதியை செலக்ட் பண்ணியிருக்கார். பெரம்பூர் தொகுதி. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதியில் தான் போட்டியிட போகிறாரு அப்படின்றது இப்போதைக்கு வந்து ஊர்ஜிதமாக வந்து சொல்ல வந்து படுது. இது எல்லாமே ஒரு உத்தேச வேட்பாளர் பட்டியல் தான். இதில் இருந்தே ஆக்சுவலாக வந்து ஃபில்டர் பண்ணி நிறைய சேஞ்சஸ் லாஸ்ட் டைமில் வந்து மாறலாம். இது மாறுதலுக்கு உட்பட்டதான். பட் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை வரைக்கும் விஜய் அவர்கள் உறுதியாக பெரம்பூர் தொகுதியில் தான் வந்து போட்டியிடுவார் அப்படின்றதான் சொல்ல வந்து படுது. என்ன காரணம், ஏன் விஜய் அவர்கள் இத்தனை தொகுதிகள் வந்து இருக்கிறப்ப நிறைய தொகுதிகளில் அவருக்கு நிஜமாகவே இப்போ வேளச்சேரி பகுதியெல்லாம் நம்மளோட சேனலில் வந்து எடுத்திருப்போம். ஏகப்பட்ட பேர் தாவேகாவை தான் வந்து சொன்னாங்க, விஜய் அவர்கள் தான் அங்கே வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க எலெக்ஷன் போலில், ஒப்பீனியன் போலில். அப்படி இருக்கிறப்ப ஏன் பெரம்பூர் தொகுதியை செலக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து பார்த்தா, இந்த SIR வந்து நடந்து அதில் ஏகப்பட்ட ஓட்ஸ் எல்லாம் வந்து ஃபில்ட்ரு வந்து ஆகி இப்போது ஒரு புது செட் ஆஃப் ஓட்ஸ் வந்து இருக்கு இல்லையா, இந்த ஓட்டோட கணக்குப்படி வந்து பார்க்குறப்ப இந்த சென்னை மாநகரில் பெரம்பூர் தொகுதியில் தான் அதிக லட்சக்கணக்கான மக்கள் தங்களோட வாக்குகளை வந்து செலுத்த வந்து போகிறாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த பட்சத்தில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸைட் போல், அதுக்கப்புறமா வந்து இந்த ஒப்பீனியன் போல்ஸ், இந்த சர்வே, இது மட்டும் வந்து இல்லாமல் டிவிகே சார்பாகவுமே வந்து பெரம்பூரில் வந்து நிறைய சர்வேஸ் எல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, இது எல்லாத்துலேயுமே விஜய் அவர்களுக்கு தான் அங்கே வரவேற்பு ஜாஸ்தி இருக்கிறதா சொல்ல வந்து படுது. இந்த காரணத்துக்காண்டி தான் தாவேகா தலைவர் விஜய் டைரக்டாக MLA கேண்டிடேட்டாக பெரம்பூர் தொகுதியில் தான் நிற்க வந்து போகிறாரு. இதுக்கு முன்னாடி பெரம்பூர் தொகுதியில் அஃப்கோர்ஸ் திமுக தான் அங்கே இதுக்கு முன்னாடி வந்து ஜெயிச்சிருக்காங்க. ADMK அங்கே வந்து ஜெயிச்சிருந்தாலும் அவங்களோட வெற்றி சதவீதம் அந்த தொகுதியில் கம்மி தான். DMK தான் தங்களோட ஃபோர்ட்டு மாதிரி அங்கே வந்து வச்சுருக்காங்க. பட் இந்த எலெக்ஷனில் தாவேகா தலைவர் விஜய் MLA கேண்டிடேட்டாக பெரம்பூர் தொகுதியில் தான் களமிறங்க போகிறதா வந்து சொல்கிறாங்க. இதை தொடர்ந்து ஆதவ் அர்ஜுனா தாவேகாவில் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் வந்து இருந்து விஜய்க்கு வந்து அடுத்தபடியாக அவர் தான் வந்து நிறைய ப்ரெஸ்ஸை பார்க்குறதா வந்து இருக்கட்டும், நிறைய முடிவுகளை வந்து அனௌன்ஸ் பண்ணதாக வந்து இருக்கட்டும், அவர் வந்து இருக்கார். ஸோ அந்த வகையில் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் எங்கே நிற்க போகிறார் அப்படின்னு வந்து பார்த்தா வில்லிவாக்கம் தொகுதி. இதை ஆக்சுவலாக வந்து திட்டத்தட்ட ஆதவ் அர்ஜுனா அவர்களே வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணிட்டாரு. கடந்த 2-3 நாட்களாக வில்லிவாக்கம் தொகுதியில் வந்து உள்ளே போய் மக்களை சந்தித்து மக்களோட குறைகள் எல்லாத்தையுமே வந்து கேட்டு அதெல்லாம் நிவர்த்தி பண்ணுற ஒரு முயற்சியிலே வந்து இறங்கியிருக்காரு. டைரெக்டாக வில்லிவாக்கம் தொகுதிக்குள்ளே ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சென்றேன். ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வில்லிவாக்கம் தொகுதியில் ஒரு
நிறைய மக்கள் குடியிருக்கக்கூடிய வீடுகள்லாம் வந்து ஆக்கிரமிப்பு அப்படின்ற பேரில் இவங்க வந்து ஆக்கிரமிச்சிருக்கிறதா வந்து சொல்லி அராஜகப்படுத்தி அந்த மக்கள்லாம் வந்து அப்புறப்படுத்தி அவங்களோட வீடுகள்லாம் வந்து இடிக்கப்பட்டு அந்த மக்களோட வாழ்வாதாரமே பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இந்த சம்பவம் வந்து குறித்து வில்லிவாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய அன்னை சத்யா நகருக்கு தானே நேரடியாக சென்று அந்த மக்கள்லாம் வந்து பார்த்து அந்த மக்களுக்கு தைரியம் கொடுத்து அந்த மக்களுக்கான நிவாரணங்கள் எல்லாத்தையுமே வந்து பேசி வந்து வச்சுருக்காரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள். இது சம்மந்தமான வீடியோ நம்மளோட சேனல்லே வந்திருக்கு, அதை செக் பண்ணி வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த அடிப்படையில் வில்லிவாக்கம் தொகுதியில் முழு மூச்சாக இப்போவே செயல்பட வந்து ஆரம்பிச்சிட்டாரு. எப்படியெல்லாம் பிளான்ஸ் பண்ணணும், எப்படியெல்லாம் திட்டங்களை வந்து பண்ணணும், மக்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது அப்படின்ட்டு ஒரு சந்திக்க போய் வந்து ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இதன் அடிப்படையில் வில்லிவாக்கம் தொகுதியில் தான் ஆதவ் அர்ஜுனா களமிறங்க போகிறார் அப்படின்றது 100% உறுதியாயிடுச்சு. ஸோ வில்லிவாக்கம் தொகுதியோட எம்எல்ஏ கேண்டிடேட், டிவிகேவோட எம்எல்ஏ கேண்டிடேட் ஆதவ் அர்ஜுனா அவர்கள். இதை தவிர சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான தொகுதி, தமிழகத்திலே இது ஒரு ரொம்ப முக்கியமான தொகுதியாக பார்க்க வந்து படம் டி நகர் தொகுதி. இந்த டி நகர் தொகுதி தான் அந்த வணிகம் சார்ந்து ரொம்பவே பிஸியாக எப்போவுமே இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. இந்த தொகுதியில் தாவேகாவை வந்து சார்ந்த ரொம்பவே முக்கிய புள்ளியாக வந்து இருக்கக்கூடிய என் ஆனந்த் அவர்கள், புசி ஆனந்த் அவர்கள் இந்த டி நகர் தொகுதியில் டைரெக்டாக எம்எல்ஏ கேண்டிடேட்டாக களமிறங்க போகிறார் அப்படின்ட்டு சொல்ல வந்து படுது. பட் இது லைட்டாக மாறுதலுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு விஷயமாக தான் வந்திருக்கு. ஏன்னா ஒரு சில பேர் இப்போவுமே வந்து தாவேகால என்ன வந்து முயற்சி வந்து நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, ஆல்ரெடி புசி ஆனந்த் அவர்கள் பாண்டிச்சேரி தொகுதியில் வந்து இதுக்கு முன்னாடியே எம்எல்ஏ வந்து ஜெயித்தவர் தான். இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை வந்து எம்எல்ஏ வந்து ஜெயிச்சு அங்கே நல்ல ஒரு ஃபேஸ் வேல்யூவும் அங்கே நிறைய பேரை வந்து தெரிஞ்சும் நிறைய மக்களுக்கு அங்கே நல்லதும் வந்து பண்ணியிருக்காரு பாண்டிச்சேரி தொகுதியில் ஆனந்த் அவர்கள். ஸோ இதன் காரணத்தினால இப்போ பாண்டிச்சேரி தொகுதியிலையும் தாவேகா வந்து களமிறங்க போகிற காரணத்தினால பாண்டிச்சேரியில் டைரெக்டாக ஆனந்த் அவர்களை சிஎம் கேண்டிடேட்டாகவே வந்து அனௌன்ஸ் பண்ணி அங்கே அவரை வந்து களம் காண வைக்கலாமா அப்படின்ற ஒரு பேச்சும் இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்குள்ளே இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. பட் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை வரைக்கும் இப்போதைக்கு டி நகர் தொகுதியையும் வந்து சேர்த்து என் ஆனந்த் அவர்களுக்கு பேசிகிட்டு இருக்கிறதா சொல்ல வந்து படுது. இது மாறுதலுக்கு உட்படுத்தப்பட்டது தான். பட் இருந்தாலும் என் ஆனந்த் அவர்களே இப்போவே போன வாரம் ஒரு ப்ரெஸ் மீட் வந்து கொடுத்தாரு. அந்த ப்ரெஸ் மீட்டில் மொத்தமாகவே இந்த டி நகர் தொகுதியில் இருக்கக்கூடிய என்னென்ன சிக்கல்கள் வந்து இருக்குது, டி நகர் தொகுதி எந்த அளவுக்கு சிரமத்துக்குள்ளாகிட்டு இருக்கு அப்படின்றத அட்ரஸ் பண்ணி வந்து பேசியிருக்காரு. ஸோ இதன் அடிப்படையில் வந்து நம்ம வந்து பார்க்குறப்ப டி நகர் தொகுதியில் தாவேகாவோட வேட்பாளராக புசி ஆனந்த் அவர்களும் களமிறங்க ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது. இது கடைசி டைமில் வந்து மாறவும் வந்து செய்யலாம் அப்படின்ட்டு சொல்ல வந்து படுது. இதுக்கு அடுத்தபடியாக சென்னையோட மிக முக்கியமான தொகுதியாக இருக்கக்கூடியது தான் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி. இப்போது நடப்பு துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எம்எல்ஏவாக ஜெயிச்சு வந்த தொகுதி தான் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி. இந்த தொகுதியில் தாவேகாவோட வேட்பாளராக வந்து யார் களமிறங்க போகிறா அப்படின்னா மோகன கிருஷ்ணன் அப்படின்றவர் தான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க இந்த உத்தேச பட்டியலில். இவருக்கு ஆல்ரெடி திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் பகுதி மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு ஃபேஸ் வேல்யூ வந்து இருக்குது. இவர் நிறைய மக்களுக்கு பரிச்சயமான ஒரு முகமாக வந்து அமைஞ்சிருக்கிற காரணத்தினால சேப்பாக் தொகுதியில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நேரடியாகவே களம் இருக்கிறதா, இந்த மோகனகிருஷ்ணன் அவர்களை களம் இருக்கிறதா தாவேகா வட்டாரங்களில் சொல்ல வந்து படுது. உண்மையிலேயே அங்கே இவருக்கு ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸும் வந்திருக்கு, நிறைய மக்களை வந்து தெரியும். இதுக்கு முன்னாடியே சமூக நலன்கள் சார்ந்த விஷயங்களாக வந்து இருக்கட்டும், நிறைய நிவாரணம் வழங்குகிற விஷயமாக வந்து இருக்கட்டும், இந்த மோகனகிருஷ்ணன் அவர்கள் முன்னாடி இருந்தே அந்த மக்களுக்கு வந்து பண்ணியிருக்கிற காரணத்தினால துணை முதலமைச்சர் முக்கியமாக வந்து நம்ம சிஎம் ஸ்டாலின் சார் அவர்களோட பையனாக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராகவே இந்த மோகனகிருஷ்ணன் அவர்களை வந்து நம்ம போட்டியில் வந்து களமிறக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இப்போ தாவேகா வந்து இருக்காங்க அப்படின்ட்டு சொல்ல வந்து படுது. சோழிங்கநல்லூர் தொகுதி, இந்த தொகுதியை வந்து பொறுத்த வரைக்கும் ஈசிஆர் சரவணன் அப்படின்றவர் ஆல்ரெடி ரொம்ப வருஷமாகவே அந்த ஈசிஆர் பகுதி, அந்த சோழிங்கநல்லூர் பகுதியில் ரொம்பவே பிரபலமாக இருக்கக்கூடியவர் தான். அதாவது தாவேகா அப்படின்ற கட்சியெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து முன்னாடியே
ஒரு விஜய் ஒரு ரசிகராகவே வந்து முன்னாடி வந்து இருந்து நிறைய நலத்திட்டங்கள் உதவி, இன்னொன்று இந்த போஸ்டர்ஸ் பேனர்ஸ் இதில் பிரபலப்படுத்திக்கிறது, தன்னோட முகத்தை வந்து ஜாஸ்தி மக்களுக்கு வந்து காட்டுறது, இந்த ஈசிஆர் சரவணன் அப்படின்ற அந்த பேரை ரொம்ப வந்து ப்ரொபகேடா பண்ணுறது, இது எல்லாத்துலேயுமே இதுக்கு முன்னாடியே வந்து ஈசிஆர் சரவணன் அவர்கள் ரொம்பவே வந்து தனித்துவமாக வந்து தன்னை முன்னாடியே நிலைநிறுத்திட்டு வந்து இருந்தார். ஸோ இதன் காரணத்தினால இந்த ஈசிஆர், இந்த சோழிங்கநல்லூர் இந்த தொகுதியில் ஈசிஆர் சரவணன் அவர்களே வந்து களம் இருக்கிறதா தாவேக்காவோட வட்டாரங்களில் சொல்ல வந்து படுது. பட் இருந்தாலும் இதில் லைட்டாக ஒரு மாறுதலுக்கு உட்படுத்தப்பட்டு தான் வந்துருக்கு. சிங்காரம் அப்படின்றவருக்கு ஈசிஆர் தொகுதி, அதாவது சோழிங்கநல்லூர் தொகுதியை வந்து இறுதி டைமில் ஒதுக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னும், ஆலந்தூர் தொகுதியை ஈசிஆர் சரவணன் அவர்களுக்கு இறுதி நேரத்தில் ஒதுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் ஒரு மாறுதலுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு விஷயமா சொல்ல வந்து பட்டிருக்கு இப்போ வரைக்கும். ஆர்கே நகர் தொகுதி ரொம்பவே பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. டிடிவி அவர்கள் முதற்கொண்டு திமுக அதிமுக இவங்களை தவிர்த்து சென்னை மாநகரத்தில் ஒரு கட்சியை வந்து ஜெயிச்சு ஆட்சி வந்து பண்ணாங்க அப்படின்னா அது அமமுக சார்பாக இந்த ஆர்கே நகர் தொகுதியில் தான் அதுவும் வந்து நடந்தது. இந்த ஆர்கே நகர் தொகுதி எப்போவுமே வந்து ஒரு லைம்லைட்டில் எப்போவுமே வருஷம் 5 வருடத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் வந்து வரப்போ முக்கியமாக பேசக்கூடிய ஒரு பிரபலமான தொகுதியில் ஆர்கே நகர் தொகுதியும் வந்து உள்ளடக்கம். இந்த ஆர்கே நகர் தொகுதியில் இப்போது டிஎம்கேவோட ஆட்சி வந்து நடந்துட்டு வந்து இருந்தாலும் தாவேகா சார்பாக யாரை வந்து களமிருக்க போகிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தா விஎஸ் பாபு அப்படின்றவர். இவருக்கும் ஆர்கே நகர் தொகுதியில் ஏகப்பட்ட ஃபேஸ் வேல்யூவும் நல்ல மக்கள்கிட்ட பரிச்சயமான ஒரு பேரும் ஆல்ரெடி வந்து செட் ஆகிருக்கு. இதன் காரணத்தினால விஎஸ் பாபு அப்படின்றவரை டைரெக்டாக வந்து எம்எல்ஏ கேண்டிடேட்டாக தாவேகா சார்பாக ஆர்கே நகர் தொகுதியில் வந்து களமிறக்கிறதா சொல்ல வந்து படுது. ஆர்கே நகர் தொகுதியில் இன்னொன்று மற்ற கட்சிகளும் இப்போ திமுகவோ அதிமுகவோ இல்லை என்டிஏ கூட்டணி வந்து சார்போ வந்து அவங்க நிலைநிறுத்தக்கூடிய கேண்டிடேட்டும் பவர்ஃபுல்லான கேண்டிடேட்டாக வந்து இருப்பாங்க. இவங்களுக்கு ஈக்குவலாக டஃப் கொடுக்குற அளவில் விஎஸ் பாபு தான் அந்த தொகுதியில் பரிச்சயமாக வந்து இருந்திருக்காரு. தாவேகா சார்பாக நம்ம வந்து நிப்பாட்டலாம் அப்படின்ட்டு பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. துறைமுகம் தொகுதி சினோரா அசோக் அப்படின்றவர், இவருமே வந்து நல்ல ஒரு பரிச்சயமாக இந்த துறைமுகம் தொகுதியில் இருக்கிறவர் தான். ஆக்சுவலாக துறைமுகம் தொகுதியை வந்து பொறுத்த வரைக்கும் சேகர் பாபு அவர்கள் தான் இப்போது நடப்பு எம்எல்ஏவாக ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஓட் பேங்க்கில் வந்து கடந்த எலெக்ஷனில் வந்து ஜெயித்தவர் தான். இவருக்கு டஃப் வந்து கொடுக்கணும், அதே சமயம் அந்த தொகுதியிலையும் தெரிந்த ஒரு ஆளாக வந்து இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்தோட சார்பாக சினோரா அசோக் அப்படின்றவரை இப்போ பரிந்துரைத்திருக்க வச்சிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. சேகர் பாபு அவர்களுக்கு அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷன் வந்து இருக்குது. தாவேகா சார்பாக இப்போ நம்ம சேனலில் எடுத்த சர்வேலையும் ஆல்மோஸ்ட் திமுக எந்த அளவுக்கு அங்கே வந்து பிரபலமாக சொல்ல வந்து பட்டுச்சோ அதுக்கு ஈக்குவலாக தாவேகா வந்து சொன்னாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த ஓட்டெல்லாம் வந்து கேதர் பண்ணுறதுக்கு இந்த சினோரா அசோக் அப்படின்றவர் தான் கரெக்டான ஒரு நபராக வந்து இருப்பார். அதுக்காண்டி தான் துறைமுகம் தொகுதியில் சேகர் பாபு அவர்களுக்கு போட்டியாகவே வந்து களமிறக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அம்பத்தூர் தொகுதி, இந்த அம்பத்தூர் தொகுதியில் சோஷியல் மீடியாலையும் தாவேக்காவோட ஸ்போக்ஸ் பர்சனாகவும் நிறைய விஷயங்கள் ரொம்பவே முன்னெடுத்து பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஜேசிடி பிரபாகர் அப்படின்றவரை களமிறக்க போகிறதா தாவேக்காவோட வட்டாரங்களில் வந்து சொல்கிறாங்க. அம்பத்தூர் தொகுதி ஆல்ரெடி அதிமுகவும் அங்கே ஒரு சில தடவை வந்து ஜெயிச்சிருக்காங்க. பட் இப்போ டிஎம்கே அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. ஜேசிடி பிரபாகர் அப்படின்றவருக்கு இந்த குறைந்த காலகட்டங்கள்லேயே நல்ல ஒரு ஃபேமும் நல்ல ஒரு ஃபேஸ் வேல்யூவும் நல்லா எக்ஸ்ப்ளோர் ஆன காரணத்தினால ஜேசிடி பிரபாகர் அவர்களை அம்பத்தூர் தொகுதியில் தாவேகா சார்பாக நிறுத்துறதா வந்து சொல்கிறாங்க. ராயபுரம் அல்லது மதுரவாயில் தொகுதி. ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும், ரோஹிணி தேட்டரோட உரிமையாளரான ரேவந்த் அப்படின்றவர் தமிழக வெற்றி கழகத்தில் தான் வந்து இருக்கார். ஆல்ரெடி இந்த ரோஹிணி தேட்டர் ஒட்டி இருக்கக்கூடிய இந்த கோயம்பேடு மதுரவாயில், அதாவது கோயம்பேடு ஏரியாவுமே மதுரவாயிலோட அந்த தொகுதிக்குள்ளே தான் வந்து வரும். ஸோ இந்த தொகுதி எல்லாத்துலேயுமே ரேவந்த் அப்படின்றவருக்கு இதுக்கு முன்னாடியே பல மடங்கு செல்வாக்கு வந்து இருக்குது அப்படின்றது இப்போ எல்லாருக்குமே வந்து தெரியும். அஃப்கோர்ஸ் ரோஹிணி தேட்டரோட ஓனர் நம்ம எல்லாருமே பொதுப்படையான மக்களுக்கே வந்து அவரோட முகமும் அவரோட பேரும் பரிச்சயமாக வந்து இருந்திருக்கும். இதன் காரணத்தினால ரேவந்தை டைரெக்டாக வந்து மதுரவாயில் தொகுதியோட டிவிகே எம்எல்ஏ கேண்டிடேட்டாக களமிறக்க போகிறதா இப்போ வந்து சொல்ல வந்து பட்டிருக்கு. இதுக்கு அடுத்தபடியாக மாதவரம் தொகுதியில் எம்எல் பிரபு அப்படின்றவரை தாவேகா சார்பாக களமிறக்க போகிறதா சொல்ல வந்து படுது. இந்த எம்எல் பிரபு அப்படின்றவருக்கு அங்கே ஒரு நல்ல ஒரு பேர் வந்து இருக்கிறதாகவும்
இதுக்கு முன்னாடியே அவர் ஒரு சில நலத்திட்ட உதவிகள் அந்த மக்களுக்கு மாதவரம் மக்களுக்கு பண்ணியிருக்கிறதுனால நல்ல ஒரு பேர் இருக்குது. அதை யூட்டிலைஸ் பண்ணுற விதமாக தான் தாவேகா சார்பாக இப்போ அவருக்கு அங்கே எம்எல்ஏ கேண்டிடேட் மாதவரம் பகுதியில் ஒதுக்கப்பட்டிருக்கிறதா சொல்ல படுது. திருவொற்றியூர் தொகுதி, இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ரீசண்டாக எல்லாருமே பார்த்து எல்லாருமே பேசுபவர்கள் ஆன மரியா வில்சன் அப்படின்றவங்கள தான் டைரெக்டாக திருவொற்றியூர் தொகுதியில் டிவிகேவோட எம்எல்ஏ கேண்டிடேட்டாக களமிருக்க போகிறதா சொல்ல படுது. ஆல்ரெடி மக்கள் மத்தியிலையும் திருவொற்றியூர் தொகுதிக்குள்ளேயே மக்கள் மத்தியில் ஏகப்பட்ட செல்வாக்கு அவங்களுக்கு இருக்க தான் செய்யுது. இன்னொன்று நிறைய யங்ஸ்டர்ஸோட சப்போர்ட் எந்த அளவுக்கு தாவேகாக இருக்கோ அதே மாதிரி வேட்பாளராக பார்க்குறப்ப மரியா வில்சன் அவர்களுக்கு திருவொற்றியூர் தொகுதியில் டைரெக்டாக இருக்கிறதா சொல்ல படுது. மயிலாப்பூர் தொகுதி, இந்த மயிலாப்பூர் தொகுதியில் வெங்கட்ராமன் அப்படின்றவங்கள டைரெக்டாக களமிருக்கிறாங்க தாவேகாவோட சார்பாக. இந்த மயிலாப்பூர் தொகுதி ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஏன்னா சென்னையில் இருக்கக்கூடிய நிறைய தொகுதிகள் அங்கங்கே திமுகவோட சப்போர்ட் ஜாஸ்தி உயர்ந்து இருந்தாலும் இந்த மயிலாப்பூர் தொகுதி பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட ஹிந்துக்களும் ஏகப்பட்ட பிராமின் கம்யூனிட்டியை சேர்ந்த மக்களும் இருக்கக்கூடிய இந்த கோவில் சார்ந்த விஷயங்கள், இந்த கோவில் சார்ந்த வணிகம் நடைபெறக்கூடிய விஷயங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு ஜோன் தான் இந்த மயிலாப்பூர் ஜோன். இதுக்கு முன்னாடி மயிலாப்பூரில் நிறைய தடவை அதிமுகவும் ஜெயிச்சு வந்திருக்காங்க. அங்கே என்டிஏ கூட்டணி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு தருவாயில் தாவேகா சார்பாக வெங்கட்ராமன் அப்படின்றவர் களம் இருக்கிறாங்க. இவர் ஒரு நல்ல தாவேகா சார்பாக இருக்கக்கூடிய நல்ல பேச்சாளரும் கூட. ஸோ இவர் அங்கே களம் இருக்கிற காரணத்தினால அங்கே நிறையவே ஓட்டை கெயின் பண்ண முடியும் அப்படின்ட்டு தாவேகா வட்டாரங்களை சொல்கிறாங்க. இறுதியாக எழும்பூர் தொகுதி ரொம்பவே முக்கியமான ஒரு தொகுதி. ஸோ இதுக்கு முன்னாடி மறைந்த முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள்லாம் பல தடவை ஜெயிச்ச ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தொகுதி தான் எழும்பூர் தொகுதி. இந்த எழும்பூர் தொகுதி பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரிசர்வ் தொகுதி. ஸோ இது ஒரு ரிசர்வ் தொகுதியாக இருக்கிற காரணத்தினால கரெக்டான ஒரு வேட்பாளரை டேக்கிள் பண்ணுறதுக்கு நிப்பாட்டணும். முக்கியமாக ஃபேஸ் வேல்யூ ஜாஸ்தி இருக்கணும். அந்த தொகுதியை பற்றி தெரிஞ்சராகவும் இருக்கணும். ஸோ அதன் அடிப்படையில் தான் தாவேகாவோட ஒரு நட்சத்திர பேச்சாளராக ஒரு கொள்கை எல்லாத்தையுமே மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துக்கக்கூடிய ராஜ்மோகன் அவர்களை தான் எழும்பூர் தொகுதியில் தாவேகாவோ சார்பான எம்எல்ஏ கேண்டிடேட்டாக நிலைநிறுத்த போகிறாங்க. இது அஃப்கோர்ஸ் எழும்பூர் தொகுதியில் தான் அவரோட வீடுமே இடம்பெற்றிருக்கு. நிறைய வருஷங்கள் அங்கே இருந்திருக்காரு. இவருக்கு இன்னொன்று மீடியா ஃபேமே ரொம்ப வருஷத்துக்கு இப்போ தாவேகான்ற கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு அங்கே மீடியா ஃபேம் மூலமாக அவர் ரொம்பவே எழும்பூர் தொகுதியில் பரிச்சயம் ஆயிருக்காரு. ஸோ இந்த ரிசர்வ் தொகுதியில் இதுக்கு திமுகவுக்கு டைரெக்டாக போட்டியிட்டு ஜெயிக்கணும் அப்படின்னா அது இவரால் தான் முடியும் அப்படின்ற அடிப்படையில் ராஜ்மோகன் அவர்களுக்கு எழும்பூர் தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இதுதான் தாவேகா சார்பாக தமிழக வெற்றி கழகத்தோட சார்பாக யாரெல்லாம் இந்த உத்தேச பட்டியலில் சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் களமிறக்க போகிறாங்க அப்படின்ற பட்டியல். இது மாறுதலுக்கு உட்படுத்தப்பட்டது தான். மாறுதல் ஏதாவது ஆகுனா அதையும் நம்மளோட சேனலில் அப்டேட்டை பண்ணுவோம். ஸோ 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி இருக்கக்கூடிய எல்லா எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸையும் நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு